UFC லைட் வெயிட் டிவிஷன் தான் இருக்கிறதுலேயே டஃபஸ்ட் டிவிஷன், எக்ஸைட்டிங் டிவிஷனாக இருந்தது. ஆனால் அப்கமிங் லைட் வெயிட்ஸ் யாருமே எலிட் லெவல் லைட் வெயிட்ஸ் அளவுக்கு ஸ்கில்ஸ் இல்லாத மாதிரி தெரியுது. ரேங்கிங்ஸில் பார்த்தோம்னா நம்பர் 2ல் இருக்கிற ஆலிவேராக்கு ஏஜ் 35, நம்பர் 3 ஜஸ்டின் கேஜிக்கு வந்து 36, நம்பர் 4ல் இருக்கிற டஸ்டின் புரியாக்கு 36 இயர்ஸ், நம்பர் 5ல் மேக்ஸ் ஹாலோவே இருக்காரு. ஹாலோவேயோட ஜஸ்டின் ஃபைட் வச்சு லைட் வெயிட்டில் ரேங்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹாலோவே மறுபடியும் ஃபெதர் வெயிட் போயிட்டு டொப்போரியோ கிட்ட நாக் அவுட் ஆகிட்டாரு. ஹாலோவே அடுத்து எந்த டிவிஷனில் ஃபைட் பண்ணுவார்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அவருக்கான இப்போ ஏஜ் கம்மியாக தான் இருக்குது. நம்பர் 6ல் டான் ஹூக்கர் இருக்காரு. அவருக்கு 36 இயர்ஸ் ஏஜ் ஆச்சு. நம்பர் 7ல் மைக்கேல் சேண்ட்லருக்கு 38 ஆச்சு. இப்போ நான் சொன்ன நேம்ஸ் லைட் வெயிட் டிவிஷனில் ஃபைட் பண்ணுறனால தான் இன்னுமே லைட் வெயிட் டிவிஷன் எக்ஸைட்டிங் டிவிஷனாக இருக்குது. இந்த ஃபைட்டர்ஸ் எல்லாருமே அவங்க கரியர் ரன்னில் இருக்காங்க. பாருங்கள், லைனாக இனி வந்து ரிட்டையர்மெண்ட் நியூஸ் தரப்போகிறாங்க. 35 மேலே தான் இவங்க ஏஜ் எல்லாமே இருக்குது. கரண்ட் லைட் வெயிட் சாம்பியன் இஸ்லாமுக்கு இப்போயே பெரிய சேலஞ்சுன்னு எந்த ஃபைட்டருமே இல்லை. டாப் லைட் வெயிட்ஸ் எல்லாருமே இஸ்லாமுக்கு ரீமேட்ச் தான். நியூ கண்டெண்டர்ஸ் சூஸ் பண்ணலான்னு நினச்சாலும் அவங்களாம் டாப் 5 லைட் வெயிட்ஸோட லெவலில் இல்லை. நம்பர் 1ல் இருக்கிற ஆர்மான் இஸ்லாமுக்கு டஃப் சேலஞ்சுன்னு சில பேர் நினைப்பீங்க. ஆனால் அர்மான் பர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆர்மான் ஆலிவேரா ஃபைட்டில் கூட ஆர்மான் வின் வந்து இம்ப்ரெசிவாலாம் இல்லை. ஏன்னா ஆலிவேராக்கான மோமெண்ட்ஸ் இருந்துச்சு அந்த ஃபைட்டில். 5 ரவுண்டாக இருந்துச்சுன்னா அந்த ஃபைட்டோட அவுட்கம் வந்துட்டு எப்படி வேணால் மாறி இருக்கலாம். ஆர்மான் நம்பர் 8ல் இருக்கிற கேம்ராட் கூடலாம் தோத்துருக்காரு. லைட் வெயிட் ரேங்கிங்ஸில் சில ஃபைட்டர்ஸை செம ஃபைட்டர்ஸ்ன்னு நினச்சவங்களாம் அந்த டாப் 5 ஃபைட் பண்ணப்போ வந்துட்டு தோத்துட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு பெனில் டாரியோஷ், கேம்ராட், பென்வாஸ் ஆண்டனிஸ், இவங்க மேலெல்லாம் ஃபேன்ஸுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் அந்த ஹை லெவல் ஃபைட்டர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க. ஈலியா டொபோரியா லைட் வெயிட்டுக்கு வந்ததால் அவர் ஒரு நல்ல கண்டெண்டராக இருப்பார். மேக்ஸ் ஹாலோவே லைட் வெயிட்டுக்கு வந்தாலும் டிவிஷனுக்கு நல்லது. ஃபிசிவ் இந்த வீக் கேஜியை டிஃபீட் பண்ணால் அவருக்கு நல்ல ஒரு கம்பேக்கும் இருக்கும் இந்த டிவிஷனில். பேடி சேண்ட்லரை டிஃபீட் பண்ணால் பேடிக்கு இன்னுமே ஹைப் கிடைக்கும். லைட் வெயிட் டிவிஷன் கொஞ்சம் இயர்ஸாகவே ஒரு லூப்பில் போயிட்டுருக்கு. டாப் 5 அவங்களுக்குள்ளேயே தான் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. மாறி மாறி ஜெயிச்சுட்டு தோற்றுப்பாங்க. லோவர் ரேங்கிங்ஸில் ஏதாவது ஒரு ஃபைட்டர் அவங்க ஃபைட் பண்ணால் அவங்கள வந்து தோக்கடிச்சிட்றாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புது கண்டெண்டர்ஸ் யாருமே ரேங்கிங்ஸ்லேயும் மேலே வர முடியறதில்ல. இந்த டாப் 5ல் இருக்கிறவங்களும் சாம்பியனை டிஃபீட் பண்ணி அவங்களாலையும் சாம்பியன் ஆக முடியறதில்ல. லைட் வெயிட்டில் நம்ம ரீமேட்சஸ் தான் நிறையா பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ் ஆகுது. ஒரே ஃபைட்டை திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு 6 ஃபைட்டர் பக்கம் அவங்க கரியர் ரன்னில் இருக்காங்க லைட் வெயிட் டிவிஷனில். அவங்கெல்லாம் போயிட்டா லைட் வெயிட் டிவிஷனே ரொம்ப வீக்காக தெரிகிற மாதிரி இருக்குது. அப்கமிங் லைட் வெயிட் கண்டெண்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஸ்கில் டெவலப் பண்ணால் தான் லைட் வெயிட் டிவிஷன் எப்பயும் போல டஃபஸ்ட் டிவிஷன், எக்ஸைட்டிங் டிவிஷனாக கண்டினியூ ஆகும். இது லைட் வெயிட் டிவிஷனோட ஃபியூச்சர் பற்றி என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.